ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஒரு ஒர்க்கிங் டே தான். ஸோ நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போவேன். ரெடி பண்ணினா ஆஸ் யூஷுவல் குக் பண்ணுறது. ஏன் இதை குக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன்னா, வேலை செய்கிற இடத்துல பார்த்தோன்னா நான் டெய்லி காலையில் குக் பண்ணணும், சாயந்தரம் போய் நான் டின்னர் பண்ணணும் அப்படின்னாலே எல்லோரும் என்னை வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வீக்லி ஒரு 2 டைம்ஸ் தான் குக் பண்ணுவாங்களாம். ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து அதை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதே போல் அது எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல. ஸோ தட் நான் ஆனால் டெய்லி வந்து காலையிலையும் ஈவினிங்கும் வந்து குக் பண்ணிடுவேன் கண்டிப்பாக. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பயிறு இருக்கு இல்லைங்களா, அதை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் தாளிச்சிட்டேன். ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஃபுட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். சரி, பச்சை பயிறு வந்து நம்ம பண்ணிடலாம், அது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். விசில் கொடுக்கல, லைட்டாக உப்பு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கொதி வந்ததுமே வந்து கொஞ்சம் கையில் எடுத்தோன்னா நசுக்குனா பயிர் நசுங்கணும், ஆனால் ஒரு மாதிரி மேஷி ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் தேங்காய். இங்கே ஃப்ராசன் தேங்காய் தாங்க கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ராசன் தேங்காய் வந்து நான் சமைக்கிறேன்னா ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சுருவேன். சட்னிலாம் நம்ம அரைக்கிறோன்னா தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுட தண்ணியில் விதன்னு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சோன்னா நல்லா மையாக அரைஞ்சிடும். அப்படி இல்லைனா அப்படியே துப்பி துப்பியாகவே இருக்கும். ஃப்ராசன் தேங்காய் அவ்வளோ சீக்கிரம் வந்து அரையாது. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அங்கே இங்கே அப்படின்னு கிடக்கும். பையனுக்கு லீவு அப்படின்றதுனால வீட்டில் போட்டபடி இருக்கும். செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இது வந்து வின்டர் டைம் அப்படின்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா செடி வந்து நான் சம்மர்லேயே வச்சேன். ஒரு சில செடி வந்து செத்துப்போச்சு, ஆனால் ஒரு சிலது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இந்த மணி பிளான்ட்டு, ஸ்பைடர் பிளான்ட்ஸு இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டேன். இன்கேஸ் மிளகாலாம் வச்சுருந்தேன் நான், அதெல்லாம் சம்மரில் நல்லா இருந்தது. அதெல்லாம் திருப்பி இப்போது சம்மர் வந்ததும் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் லைவ்லியாக சாகாமல் இருக்கிற பிளான்ட்டையாவது நம்ம காப்பாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் 3 days ஒன்ஸ் தான் தண்ணி ஊற்றுவேன். இது வந்து என்னுடைய பால்கனி பக்கத்துலேயே வச்சுருக்கிறதுனால வெயிலும் கொஞ்சம் நல்லாவே படும். ஒரு 1 hour 2 hours கிட்ட வெயில் வரும். யூஸ்வலாக இங்கே கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் கிட்ட வந்து நல்லா எனி டைம் நீங்கள் கதவு திறந்தாலும் வெளிச்சமாகவே இருக்கும். நைட்டு 2 மணி 1 மணி அப்படி. ஒரு சில வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த டைம் திறந்தாலும் இருட்டாக இருக்கும். இது வந்து இந்த ரேபிட் லேயர் மேக் பண்ணக்கூடிய அந்த ஃபர் இருக்குது பார்த்திங்களா, அதில் பண்ணக்கூடிய ரப்பர் பேண்ட் என்னோடய ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா. என்னோடய ஹஸ்பண்டை போய் பார்த்தேன். அவங்க இன்னும் வந்து எக்ஸசைஸை வந்து ஃபினிஷ் பண்ணல. சரி, ஓகே, பேக் டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மூதியை போட்டுடலாம் அப்படின்னு. கொஞ்சம் ப்ரோட்டீன் பேஸ்டு டயட் தான் வந்து டெய்லி நாங்கள் எடுத்துப்போம். அதனால் வந்து அவகேடோ யூஸ் பண்ணி நான் ஸ்மூதி போட்டுப்பேன். அவகேடோ கட் பண்ணி வச்சாலோ டோஸ்ட் பண்ணி கொடுத்தாலோ யாரும் சாப்பிட மாட்டாங்க. மிக்ஸ்டு சீட்ஸ் வாங்கி வச்சுருப்பேன், அவகேடோ, அதுக்கப்புறம் டேட்ஸு. 0% மில்க்குங்க. இது 250 ml குடித்தோம் அப்படின்னா 9 grams ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ அது எல்லாமே போட்டு நான் ஒரு ஷேக் மாதிரி 1 scoop ஆஃப் பீனட் பட்டரு இதெல்லாமே போட்டு எங்களுக்கு பேக் பண்ணி எடுத்துப்பேன். பையனுக்கு ஊற்றி வச்சுருவேன். டைம் இருந்தது அப்படின்னா ஹனி வாட்டர் குடிப்பேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து நார்மல் வாட்டர் அது ஒரு டம்ளர் எழுந்ததும் குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னோடய ஒர்க்கை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இது பார்த்திங்கன்னா பச்சை பயிறு உப்பு போடாமல் வேக வச்ச தண்ணி சமையலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சுட்டேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணிவிட்டு 2 ஆரஞ்சு மட்டும் வச்சுட்டேன். வடை மாவு பார்த்திங்கன்னா நேற்று வந்து செஞ்சுட்டு பேலன்ஸ் வச்சது, அதை காலையில் செஞ்சிடலாம். என்னோடய ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் மெதுவடை. அவள் வந்து ஸ்ரீலங்கன். ஸோ உளுந்த வடை அப்படின்னு சொல்லுவாள். நான் சரி ஓகே அதை செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக அதை தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். அது நல்லாவே வந்து, அதாவது நேற்று செஞ்சதை விட இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகவும் இருந்தது, கையில் வந்து ஒட்டவும் இல்லை. அதனால் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக அவளுக்கு கொஞ்சம் பேக் பண்ணிக்கிட்டேன். என்னோடய பையன் என்ன வேலை பண்ணுறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்தேன் இல்லைங்களா காலையில் எழுந்து, அதெல்லாம் திருப்பி கலைச்சி போடுறது தான் அவனுடைய வேலை. அதை தான் இப்போதைக்கு வந்து பண்ணிகிட்ருக்கான். அது எப்படி பண்ணுவான் அப்படின்னா, டிவியை பார்த்துட்டு அதில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி. காலையில் மணி வந்து 6:30 தான் ஆகுது, ஆனால் எவ்வளோ வெளிச்சம் பாருங்கள். நான் வந்து 7 o'clockலாம் வீட்டிலேருந்து ஷார்ப்பாக வந்து கிளம்பிடுவேன். ஸோ டைம் பார்த்தோம் அப்படின்னா இப்போது 6:25 தான் வந்து ஆகுது. என் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நாங்கள் வந்து சிக்கனோட பிரெஸ்ட் மீட் தான் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் இந்த ப்ரோட்டீன் லெவல் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ கேப்சிகம், மஷ்ரூம் போட்டு சிக்கன் பிரெஸ்ட்டு போட்டு ஜஸ்ட்டு ஸ்ட்ரிட் ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன். இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் இன்றைக்கி எங்களோட லன்ச் மெனு.